கடந்த 24 மணி நேரத்துல கனமழை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டுல ரொம்பவே தீவிரமா பதிவாகியிருக்கு அப்படின்னு தாங்க நம்ம சொல்லி ஆகணும். பல மாவட்டங்கள் கடுமையாக மழை பதிவாயிருக்கு. ஏற்கனவே நம்ம அறிவித்தபடி தென் மாவட்டங்கள்ல அதிக மழை கிடைக்கும். 11ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை மழை வாய்ப்பு இருக்கு. உஷாராக இருங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போட்டிருந்தாங்க. நீங்க சொல்றீங்க மழை வருமா என்னன்னு தெரியல, அதற்கான அறிகுறியும் ஒன்றும் இல்லை அப்படின்லாம் கமெண்ட்ல போட்டீங்க. பல பேருடைய கமெண்ட்ல நம்ம ரிப்ளை பண்ணியிருந்தோம். மழை வாய்ப்பு இருக்கும், எதிர்பார்க்கலாம். தென் மாவட்ட பகுதிகளில் மழை வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் கணிசமாக நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நல்ல மழை பொழிவுங்க, நல்ல மழை பொழிவு. எத்தனை சென்டிமீட்டர் எந்த ஊர்ல எந்த மாவட்டத்தில் பதிவாயிருக்கு அப்படிங்கிற முழு தகவலோடு வந்திருக்கோம். இன்னும் எத்தனை நாட்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கு, இன்னும் எந்தெந்த மாவட்டங்களில் வரும் நாட்கள்ல மழை அதிகரிக்கும் அப்படிங்கிறது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். கடைசி வரைக்கும் நீங்க வானிலை அறிக்கையை கேட்டா மட்டும்தான் உங்க மாவட்டத்தில் மழை வருமா வராதா அப்படிங்கிறது நீங்க தெரிய வரும். நீங்க கொஞ்ச நேரம் மட்டும் வானிலை அறிக்கையை கேட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்க மாவட்டத்தில் மழை வருமா வராதான்னு தெரியாம போயிடும். அதனால வானிலை அறிக்கையை முழுமையா கேட்டு பயன்பெறுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி லைக் பண்ணுங்க. நிறைய பேர் அந்த லைக் பட்டனே கிளிக் பண்ணாம இருக்கீங்க. மறக்காம அந்த லைக் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க. பக்கத்துல சப்ஸ்கிரைப்னு ஒரு ரெட் கலர்ல ஒரு பட்டன் இருக்கும். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்க கிளிக் பண்ணா மட்டும்தான் அடுத்து வரும் நாட்கள்ல எந்த தேதியில மழை வரப்போகுது, இன்னும் எந்தெந்த மாவட்டத்தில் மிக கனமழை காத்திருக்கு அப்படிங்கிற தகவல் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தெரிய வரும். தமிழகத்தில் அறிவித்தபடி தென் மாவட்டங்களில் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் புரட்டி போட்டிருக்கு. கடந்த 24 மணி நேரத்தில் 8 சென்டிமீட்டருக்கும் மேலாக, அதாவது 8 முதல் 13 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தென் மாவட்டங்களில் பதிவாகியிருக்க நம்ம பார்க்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டங்களில் மிக கனமழை தீவிரமாகியிருக்கு. நேற்றைக்கு வானிலை அறிக்கையில தெளிவா மாவட்ட வாரியா போட்டிருந்தோம். மிக கனமழை ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரின்னு. பார்க்கலன்னா போய் பாருங்க. நேற்றைய தினங்கள்ல கொடுத்த வானிலை அறிக்கையை தயவு செஞ்சு கேளுங்க. அதுல தெளிவா போட்டிருந்தோம் இந்தந்த மாவட்டத்துல மிக கனமழை வரும் அப்படின்னு சொல்லி. அதே போலதான் மழையும் வந்திருக்கு. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சரியாக துல்லியமாக வானிலை அறிக்கையை நம்ம கொடுத்திருக்கிறோம். கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த மழை அளவு மயிலாடி கன்னியாகுமரி மாவட்டம் 13 சென்டிமீட்டருங்க. 1-2 கிடையாது, 13 சென்டிமீட்டர். மயிலாடி கன்னியாகுமரி மாவட்டத்தில் 13 சென்டிமீட்டர் மிக கனமழை பதிவாயிருக்கு. வந்தாச்சா? அடுத்து இன்னும் நிறைய இடங்கள்ல கன முதல் மிக கனமழை கண்டிப்பா பதிவாகும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. முதற்கட்டமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழையும் தீவிரமாகி இருக்கு. நிறைய இடங்கள்ல பலத்த மழையும் வெளுத்து வாங்கியிருக்க நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக உடுமலைப்பேட்டை மற்றும் மடத்துக்குளம். இது எங்க இருக்குன்னா திருப்பூர் மாவட்டம். உடுமலைப்பேட்டை நிறைய பேர் கமெண்ட்ல அடிக்கடி போடுவீங்க, ப்ரோ உடுமலைப்பேட்டை மழை வருமா, திருப்பூர் மாவட்டத்திலிருந்து நான் பேசுகிறேன் அப்படிலாம் கமெண்ட்ல போடுவீங்க இல்லையா? அந்த உடுமலைப்பேட்டை தாங்க. மடத்துக்குளம் திருப்பூர் மாவட்டத்தில் 6 சென்டிமீட்டர் மழை பொழிவு. உள் மாவட்டத்தில் பகுதியாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்து பாருங்க மதுரை மாவட்டம். மதுரையில் 5 சென்டிமீட்டர் மழை. எங்க ஊர்ல மழையே வரமாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லி போட்ட கமெண்ட். மதுரை மாவட்டம் 5 சென்டிமீட்டர் மழை வந்திருக்கு. விருதுநகர் எல்லா இடத்துலையும் மழை வருது, ஆனால் எங்க ஊர்ல மட்டும் மழை வரமாட்டேங்குது. இந்த மாதிரி கமெண்ட் வந்தது. விருதுநகர்ல 4 சென்டிமீட்டர். விருதுநகர் மாவட்டத்தில் 4 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. எங்கன்னு கேக்குறீங்களா? ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 4 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு விருதுநகர்ல மட்டும். அடுத்து திருநெல்வேலி மாவட்டம் ஒரு சொட்டு கூட மழை வரலங்க. கமெண்ட் செக்ஷன்ல இப்ப பாருங்க, மூளைக்கரைப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 3 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. மூளைக்கரைப்பட்டியில 3 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு கடந்த 24 மணி நேரத்துல. தேனி மற்றும் தென்காசி வாடை காற்று வீசுகிறது, எங்களுக்கு மழை வருவதற்கான எந்த அறிகுறியும் இல்லை இப்படிலாம் கமெண்ட்ல போட்டாங்க. தேனி மற்றும் தென்காசியில 3 சென்டிமீட்டர் மழை வந்திருக்கு. தேனி மற்றும் தென்காசியில் 3 சென்டிமீட்டர் மழை பொழிவு கடந்த 24 மணி நேரத்தில் பதிவாகியிருக்கு. அடுத்ததா தூத்துக்குடி மாவட்டம். தூத்துக்குடி மாவட்டத்துல மேகக்கூட்டம்லாம் வருது, ஆனா ஒரு மழையும் காணோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அந்த தூத்துக்குடி மாவட்டத்துல கடல்குடி மற்றும் வைப்பாறு பகுதியில் 1 சென்டிமீட்டர் மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகியிருக்கு. அடுத்ததா விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க, மழையை காணவில்லை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. வளவனூர் மற்றும் சூரப்பட்டு அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விழுப்புரம் மாவட்டத்தில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு.
பாருங்க எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் மழை வந்து தீவிரமாக ஆரம்பிச்சிருக்குன்னு பாருங்க. சொன்னோமா இல்லையா மழை வரும்னு? நிறைய இடங்கள்ல மழை தீவிரமாக இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதே மாதிரி இந்த வார்த்தையும் நம்ம சொல்லியிருந்தோம். ஒரே நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் மழை வராது. பகுதியாக ஒவ்வொரு மாவட்டங்களாக தான் நமக்கு மழை தீவிரமாக இருக்கும்னு. இன்னும் நமக்கு மழை இருக்கு. தூத்துக்குடியில் இன்னும் 1 சென்டிமீட்டர் தானே வந்திருக்கு. இன்னும் பாருங்க அதிக அளவு மழை வாய்ப்புகள் தூத்துக்குடியில் நாளை மற்றும் நாளை மறுநாள் அதிகரிக்கக்கூடும். அதனால பொறுமையாக இருங்க. ராமநாதபுரம், தூத்துக்குடி, அதே மாதிரி சிவகங்கை மாவட்டத்தில் கூட மழை வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். மதுரை, திண்டுக்கல் மாவட்டத்திலும் மிதமான மழை தொடர வாய்ப்பு இருக்கு. இப்போ டெல்டாவில் மழை ஆரம்பிக்கும். அதுதான் நம்ம சொல்ல வந்தோம். டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் நல்ல ஒரு மழை பொழிவு தீவிரமடையும். ஆகவே தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் தென் மாவட்டங்களில் கடுமையான கனமழை பொறுத்தவரை கண்டிப்பா தீவிரமடையும். எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்ததா டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், புதுக்கோட்டை போன்ற இடங்களில் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். டெல்டா மாவட்டத்தினுடைய கடலொட்டிய பகுதிகளில் லேசான மழை மற்றும் மிதமான மழைக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கு. அதனால டெல்டா மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் பகுதியாக மிதமான மழை மட்டும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆகவே டெல்டா மற்றும் வட தமிழக கடலோரத்தில் ஒரு சில இடங்களில் பரவலாக மிதமான மழையானது நிச்சயமாக பதிவாகும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. உறுதியான மழை இருக்கு. வட தமிழ்நாடு முழுவதுமாக சென்னை முதல் நாகப்பட்டினம், புதுக்கோட்டை வரைக்கும் மிதமான மழையாகவும், ராமநாதபுரத்திலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் கனமழையும், ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் நிச்சயமாக பதிவாகக்கூடும். உள் மாவட்டத்தில் ஏதாவது மழை வருமானு கேட்டால் திருப்பூர், ஈரோடு போன்ற மாவட்டங்களில் பகுதியாக மிதமான மழையும், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும், மற்ற இடங்கள் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர் போன்ற மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக மழை வாய்ப்பு சற்று குறைந்து காணப்படும் இந்த பகுதிகளில். அடுத்ததா பாருங்க, மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள். கன்னியாகுமரியில் கனமழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. இன்னும் மழை முடியல. கன்னியாகுமரியில் 13 சென்டிமீட்டர் வந்தாச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நமக்கு மழை பெய்யாது. 1 மாதம் கழிச்சு தான் மழை வரும்னு நினச்சிடாதீங்க. இன்னும் அடுத்த 2 நாளில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்னும் மழை தொடர்ந்து நீடிக்க போகுது. அடுத்ததா தேனி மற்றும் தென்காசியிலும் மழை தொடரும். மிதமானதிலிருந்து கனமழை பகுதியாக ஒதுக்கி நமக்கு பதிவாகும். தேனி மற்றும் தென்காசியில் இடைவெளி விட்டு பரவலாக பகுதியாக மழைக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நீலகிரி மற்றும் கோவையில் வானம் ஓரளவு மேகமூட்டமா இருக்கும். நீலகிரி மற்றும் கோவையில் வானம் ஓரளவு மேகமூட்டம், பகுதியாக லேசான மழை மட்டும் எதிர்பாருங்க. புயல் வருமாங்க, தென் மாவட்டத்துக்கு புயல் வருமா இல்லை வட மாவட்டத்துக்கு புயல் வருமானு இப்பவே நிறைய பேர் தொடர்ந்து கேட்டிருக்கீங்க. புயல் வாய்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் மழை வாய்ப்பு ரொம்ப மோசமாக இருக்கு. நவம்பர் 17ஆம் தேதி முதல் வடகிழக்கு பருவமழையினுடைய அடுத்த கட்டம் நகரப்போகுது. இப்போ வரைக்கும் தென் மாவட்டத்தினுடைய கடலோரத்தில் தான் மழை பார்த்துட்டு இருக்கோம். தமிழ்நாடு முழுவதுமாக கனமழைக்கான வாய்ப்புகள் நவம்பர் 17 முதல் 23 வரை ஒரு சுற்று மழை இருக்கு. அப்புறம் நவம்பர் 26, 27 டிசம்பர் 4, 5 வரைக்கும் இன்னொரு சுற்று மழை வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா சொல்றவங்க டிசம்பர் 5 வர்றதுக்குள்ள எவ்வளவு மழை நமக்கு பெய்யணுமோ அந்த அளவுக்கு போதுமான அளவு நமக்கு மழை அப்படிங்கிறது பதிவாகிரும்ங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் உருவாகிறதுக்கான சாதகமான சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கு. கண்டிப்பா இனி வரும் நாட்கள்ல எப்பொழுது எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை ரொம்ப அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் நிச்சயம் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நீங்க எல்லாருமே நண்பர்களே மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. இனி வருகிற நாட்கள் மழை வாய்ப்புகள் அதிகம். வடகிழக்கு பருவக்காற்று தமிழகத்திற்கு சாதகமாக வீச ஆரம்பிச்சிருக்கு. ஆகவே நீங்க அந்த லைக் பட்டனை கொஞ்சம் மறக்காம கிளிக் பண்ணுங்க. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. புதிதாக பார்க்கிறவங்க இனி வரும் நாட்கள்ல மழை எந்த தேதியில் வரும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்க. நம்ம ஸ்க்ரீன்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு நம்ம நிறைய கொடுத்துருப்போம். பெஸ்ட் ஆஃபர், பெஸ்ட் டிஸ்கவுண்ட்டில் போயிட்டுருக்கு. நல்ல ஒரு சேல். நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கி கொள்ளலாம். வீட்டிற்கு தேவையான பொருட்கள், மழை காலங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் நம்ம சேனல்லே விற்பனை செய்யப்படுது. பெஸ்ட் டிஸ்கவுண்ட் அண்ட் சேலில் நீங்கள் நம்ம சேனல் ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் உங்களுக்கு இமேஜ் எல்லாமே கொடுத்துருப்போம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி மறக்காமல் வாங்கி பயன்பெறுங்க நண்பர்களே.